வணக்கம். அண்மையில தனியார் தொலைக்காட்சியில நடந்த ஒரு நிகழ்ச்சியில அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் நாம் தமிழர் கட்சி கருங்கல் மலையை பாதுகாக்க என்ன பண்ணுச்சு அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதற்கான விடைதான் இந்த காணொலி. நாம் தமிழர் கட்சி இதுக்காக ஒரு இம்ப்ளீட் பெட்டிஷன் அது ஹைகோர்ட்ல போட்டுதான். அதுக்கு ஒரு பதில் மட்டும் வாங்கிடலாம். இல்ல ஒரு பதில் வாங்கிடலாம் சார். நிறைய என்ன சட்ட போராட்டம் நடத்துறார்கள் வேண்டாம். 2021 தேர்தல்ல அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்று அமைச்சராக பதவியேற்கிறாங்க. அப்பவும் கப்பியரை பேரூராட்சிக்கு சொந்தமான கருங்கல் மலையில சுரேஷ்குமார் என்பவருக்கு சொந்தமான கல்குவாரியும் கிரஷரும் செயல்பட்டு கொண்டுதான் இருந்தது. ஜான் பீட்டர் அப்படிங்கிறவருடைய கல்குவாரி சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாத காரணத்தினால நீதிமன்றத்தினால நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. ரமேஷ் வர்கீஸ் அப்படிங்கிறவருடைய கல்குவாரி பொதுமக்களுடைய தொடர் போராட்டம் மற்றும் வழக்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த ரெண்டு ஜான் பீட்டர் மற்றும் ரமேஷ் வர்கீஸ் என்கிறவங்க இந்த கல்குவாரியை எப்படியாவது திறக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்திருந்தாங்க. 2022 பிப்ரவரி மாதம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் சட்டவிரோத கல்குவாரிகளை மூடுவோம் அப்படிங்கிறத பிரதான வாக்குறுதியாக வச்சு நாம் தமிழர் கட்சி களம் கண்டது. இதன் விளைவாக கப்பியரை பேரூராட்சி 1வது வார்டுல நாம் தமிழர் கட்சி அமோக வெற்றி கண்டது. அது மட்டும் இல்லாம கருங்கல் மலையை சுற்றி உள்ள அனைத்து வார்டுலையும் காங்கிரஸ் மற்றும் திமுக சார்பாக அதிகாரப்பூர்வ வேட்பாளராக நின்றவங்க தோற்கடிக்கப்பட்டாங்க. சுரேஷ்குமார் கல்குவாரி சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாம செயல்படுது அப்படிங்கிறத ஏற்கனவே அறப்போர் இயக்கத்துடன் இணைந்து கள ஆய்வு செய்து கண்டுபிடிச்சிருந்தோம். இந்த தகவலை மார்ச் மாதம் பேரூராட்சி தலைவர் பதவியேற்கும் பொழுது அனைத்து கட்சி பிரமுகர்களுடைய முன்னிலையில சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட தெரிவிக்கிறேன். இந்த கல்குவாரி மற்றும் கிரஷரை மூடணும், ஏன்னா இதுக்கு சுற்றுச்சூழல் அனுமதி இல்லை அப்படிங்கிற தகவலை தெரிவிக்கிறேன். அது மட்டும் இல்லாம மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் மனு கொடுத்தோம். உடனேயே ஒரு வாரத்துக்குள்ளாக சுரேஷ்குமாருடைய கல்குவாரி மூடப்பட்டது. பிறகு ஒரு சில வாரங்களுக்குள்ளாக கிரஷரும் மூடப்பட்டது. அப்போ இந்த கல்குவாரி மற்றும் கிரஷர் மூடினது யாருடைய முயற்சியினால? அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களுடைய முயற்சியினாலேயா இல்ல எங்களுடைய முயற்சினாலேயா? அதுக்கப்புறமா ஏப்ரல் மாதம் நடந்த பேரூராட்சி மன்ற கூட்டத்துல ஏற்கனவே திமுக மற்றும் காங்கிரஸை சார்ந்த முந்தைய தலைவர்களால கல்குவாரிக்கு ஆதரவாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ரத்து செய்யணும் அப்படின்ட்டோம். வழக்கு காரணமாக நிலுவையில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளின் உரிமத்தை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்க வைத்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு பேரூராட்சி தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர்களின் ஆதரவுடன் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மாவட்ட ஆட்சியருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை பாராட்டி அண்ணன் சீமான் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இதுவும் அண்ணன் மனோ தங்கராஜ் அவர்களின் முயற்சி தானா இல்ல எங்களுடைய முயற்சியா? அதுக்கப்புறமா நான் தனிப்பட்ட முறையில பேரூராட்சியின் தீர்மான நகலை வாங்கி அமைச்சர் அவங்க கிட்ட பரிந்துரை கடிதமும் வாங்கி மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து கிராம நிர்வாக அலுவலகம் வரை எல்லா அலுவலகத்திலையும் கொடுத்தேன். ஆனா எதுவுமே நடக்கல. திடீரென்று 2022 நவம்பர் 20 இரவுல ஜான் பீட்டர் கல்குவாரி நீதிமன்ற உத்தரவுப்படி நாளையிலிருந்து செயல்பட போகுது அப்படிங்கிற தகவல் எங்களுக்கு கிடைச்சது. உடனேயே காவல் நிலையம் சென்று உள்ளிருப்பு போராட்டம் நடத்த அனுமதி வாங்கினோம். அடுத்த நாள் நானும் கல்குவாரி இருக்கக்கூடிய வார்டுல இருக்கக்கூடியதான உறுப்பினரும் மற்ற ஒரு சில உறுப்பினரும் சேர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினோம். உடனே சொன்னாங்க இது நீதிமன்ற உத்தரவு அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நீதிமன்ற உத்தரவுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் ஆய்வு பண்ணி எந்த விதிமுறை மீறலும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னா மாவட்ட ஆட்சியர் அனுமதி வழங்கலாம் அப்படின்னு தான் நீதிமன்ற உத்தரவுல சொல்லியிருந்தாங்க. அப்போ எங்ககிட்ட பேச்சுவார்த்தை நடந்தது. அதோட முடிவில் என்ன முடிவெடுத்தோம் அப்படின்னா, சட்டமன்ற உறுப்பினரையும் அமைச்சரையும் மாவட்ட ஆட்சியரையும் சந்திக்கலாம் அப்படிங்கிற முடிவெடுத்து நாங்கள் கலைந்து சென்றோம். அதுக்கப்புறமா நாங்கள் நேரடியாக கல்குவாரிக்கு சென்று ஒரு கள ஆய்வு செய்துட்டு சட்டமன்ற உறுப்பினரை போய் சந்திச்சோம். அப்போ வழக்கம் போல சட்டமன்ற உறுப்பினர் சொன்னாங்க இது என்னால் எதுவுமே செய்ய முடியாது, நீங்க அமைச்சரை போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா உங்களை பார்க்க வந்தோம். அப்போ நீங்க என்ன பண்ணீங்கன்னா, உடனே கனிம வளத்துறை அதிகாரிக்கு ஃபோன் பண்ணி உடனே உங்களுக்கு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க சொன்னீங்க. ஆனா எதுவுமே நடக்கல. அதுக்கப்புறமா அரசு அளவேற வைத்து அளவீடு பண்ணி தருவேன் அப்படின்னு எங்களுக்கு சொன்னீங்க. அதுவும் நடக்கல. பிறகு எங்களையே அளவீடு பண்ண சொன்னீங்க. அப்போ நாங்கள் உங்ககிட்ட காவல்துறையிலேருந்து எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு கேட்டோம். அதுவும் பண்ணி தரல. நாங்கள் 11 பெண் உறுப்பினர்கள் மற்றும் 4 ஆண் உறுப்பினர்கள் இணைந்து அளவீடு செய்து உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தோம். அப்பவும் எதுவும் நடக்கல. கருங்கல் மலைக்கு அருகில் இருக்கக்கூடிய கப்பியரை பேரூராட்சிக்கு சொந்தமான திடக்கழிவு மேலாண்மை மையம் இருக்கக்கூடிய இடத்துல பேரூராட்சி ஊழியர்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே கூரைக்கு மேல கல் வந்து விழுந்து கூரை சேதமானது. உடனே பேரூராட்சி சார்பாக காவல்துறைக்கு புகார் கொடுத்தாங்க.
ஆனாலும் எந்த நடவடிக்கையும் இல்லை. கனிம வளத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர் என ஒவ்வொருவரையும் பல முறை போய் சந்திச்சதுக்கு அப்புறமே எந்த நடவடிக்கையுமே இல்லை. அதுக்கப்புறமா பேரூராட்சி தலைவர் தலைமையில பாஜக, திமுக, அதிமுக, காங்கிரஸ், நாம் தமிழர் கட்சி, மதிமுக, தமிழக வாழ்வுரிமை கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி என அனைத்து கட்சி பிரமுகர்கள் மற்றும் பல சமூக ஆர்வலர்கள் இணைந்து ஒரு போராட்ட குழு அமைத்து பல போராட்டங்களை நடத்தினோம். அப்படியுமே எந்த நடவடிக்கையும் இல்லை. இதுக்கப்புறமா மறியல் போராட்டம் நடத்துறதுக்காக கருங்கல் பகுதியில நாங்க பெருந்திரளாக ஒன்று திரண்டோம். சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் அவர்கள் அந்த மறியல் போராட்டத்தை ஆர்ப்பாட்டமாக மாற்றினாங்க. அது மட்டும் இல்லாம அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி ஓரிரு நாட்கள்ல அந்த கல்குவாரியை முழுவதுமா மூடுவேன் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்தாங்க. ஆனாலும் எதுவும் நடக்கல. இதுக்கப்புறமா மே மாதம் பேரூராட்சி தலைவருடைய தலைமையில அனைத்து வார்டு உறுப்பினர்களும் ஒன்றிணைந்து கப்பியறையிலேயே வரலாற்று சிறப்புமிக்க ஒரு உள்ளிருப்பு போராட்டத்தை தொடங்கினோம். தொடர்ச்சியாக 7 நாட்கள் இரவும் பகலும் எங்களுடைய பிள்ளைங்க, குடும்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு பேரூராட்சிக்குள்ள உட்கார்ந்திருந்தோம். இந்த போராட்டத்தை ஏற்று கல்குவாரியை மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் தமிழ்நாடு அரசை வலியுறுத்தினாங்க. இந்த போராட்டத்துல பாஜகவை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் MR காந்தி அவர்கள் நேரடியாக வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. காங்கிரஸை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் அவர்களும் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. அதுபோல இன்னைக்கு கிளியூர் தொகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியதான தம்பி ஹிம்லர் அவர்கள் வந்து நேரடியாக ஆதரவு தெரிவிச்சாங்க. பத்மநாபபுரம் பகுதியில நாம் தமிழர் கட்சி சார்பாக போட்டியிடக்கூடியதான அண்ணன் சீலன் அவர்களும் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவிச்சாங்க. இதை தவிர பல அரசியல் கட்சியை சார்ந்த பிரமுகர்கள் வந்து எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இதன் விளைவாக 7வது நாள் இந்த கல்குவாரியை நாங்க தற்காலிகமாக மூடுறோம், ஒருவேளை விதிமுறை மீறல் இருக்கும் பட்சத்துல அதை ஆய்வு செய்து 1 வாரத்துக்குள்ள நிரந்தரமாக மூடுவோம் அப்படிங்கிற வாக்குறுதி எங்களுக்கு கொடுத்தாங்க. அது போலவே அதனால நாங்க அந்த போராட்டத்தை கைவிட்டோம். அது போலவே ஆய்வு செய்து 1 வாரத்துக்குள்ளாக விதிமுறை மீறல் இருந்ததை கண்டுபிடிச்சு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இந்த கல்குவாரியை மூடினாங்க. அதுக்கப்புறமா நாங்க சரி கல்குவாரியை மூடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே விடாம என்ன பண்ணோம்னா திரும்பவும் நீதிமன்றத்தை அணுகணும். அதாவது நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டோம். கல்குவாரியை நிரந்தரமாக மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்தோம். அதன் அடிப்படையில் மரியாதைக்குரிய நீதியரசர் அவர்கள் எங்களுடைய கோரிக்கையை மாவட்ட ஆட்சியர்கிட்ட சமர்ப்பிக்கவும், மாவட்ட ஆட்சியர் பிறப்பித்த உத்தரவை மீறி நீதிமன்றம் வேற எந்த உத்தரவும் பிறப்பிக்காது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கை முடித்து வைத்து ஜான் பீட்டர் கல்குவாரியை நிரந்தரமாக மூடினாங்க. இப்போ நவம்பர் மாதம் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்களை நாங்க போய் பார்த்த உடனே இந்த ஜான் பீட்டர் கல்குவாரி அவர் மூடியிருந்தார் அப்படின்னா இது அவருடைய சாதனை. ஆனா நாங்க கிட்டத்தட்ட 7 மாசம் பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து மே மாசத்துல தான் இந்த கல்குவாரியை மூடுறாங்க. அது மட்டும் இல்லாம தொடர்ந்து அதை முழுவதுமாக மூடும்படியாக வழக்கு தொடுத்து அதை நாங்க மூடுறோம் அப்படின்னா இது யாருடைய சாதனை? நிச்சயமா இது எங்களுடைய சாதனை தான். இது கருங்கல் மலை அப்படின்னா கருங்கல் மலைக்கு பின்புறம் பழத்தோட்ட மலையில இருந்த ரமேஷ் வர்கீஸ் அவங்களுடைய கல்குவாரி வழக்குல எங்களையும் இணைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சம்பந்தப்பட்ட வார்டு உறுப்பினரும் ஒரு வழக்கு தொடர்றோம். அதே போல எங்க ஊரை சார்ந்த பொதுமக்களும் அவங்களையும் இணைத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வழக்கு தொடுக்கிறாங்க. இதன் அடிப்படையில அட்வொகேட் கமிஷன் வந்து அளவீடு செய்ததுல குவாரியிலிருந்து 300 மீட்டர் தொலைவுக்குள்ள 37 வீடுகளும் நீர்நிலைகளும் வழிபாட்டு தலங்களும் இருப்பது உறுதி செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில விதிமுறையை மீறி அனுமதி வழங்கிய மாவட்ட நிர்வாகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம் இந்த நீதிமன்றம் விதிக்குது. அது மட்டும் இல்லாம சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ட்டும் பரிந்துரை பண்ணுது. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இந்த திமுக அரசு எந்த அதிகாரிகள் மீதும் எந்த நடவடிக்கையும் எடுக்காம நீதிமன்ற உத்தரவையே புறக்கணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா, உண்மையாகவே அமைச்சராகிய உங்களுக்கு இயற்கை மேல ஆர்வம் இருக்கு அப்படின்னா நீங்க அமைச்சராக இருக்கக்கூடிய நீங்க அழுத்தம் கொடுத்து இந்த அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுத்திருக்கலாம் இல்லையா? ஏன் அதை செய்யல? நீங்க எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்த நேரம் எப்படி போராட்டம் பண்ணி உங்க பணத்தை செலவு பண்ணி வழக்கு தொடுத்து கருங்கல் மலையில இருந்த காங்கிரஸ் பிரமுகர் அருளானந்த ஜார்ஜுக்கு சொந்தமான கல்குவாரியை மூடுனீங்களோ அது போலதான் இன்னைக்கு நீங்க ஆளும் கட்சியில அமைச்சராக இருக்கும் பொழுது நாங்க பல போராட்டங்களை முன்னெடுத்து எங்களுடைய பல லட்சங்களை செலவு செய்து வழக்கு தொடுத்து கருங்கல் மலை மற்றும் பழத்தோட்ட மலையில இருந்த கல்குவாரிகளை மூடணும். ஒவ்வொரு முறையும் நாங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க கிட்ட இவர் எதிர்கட்சி எம்எல்ஏவா இருந்த நேரம் கல்குவாரிகளை மூட அவ்வளவு போராட்டங்களை நடத்தினாரு, இன்னைக்கு உச்சபட்ச அதிகாரமான அமைச்சர் பதவியை கையில வச்சுட்டு இருந்தோம், இவரால ஏன் இந்த கல்குவாரிகளை மூட முடியல அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னது என்னன்னா,
அதாவது இங்க இருக்கக்கூடிய கல்குவாரி அதிபர்கள் எல்லாருமே நேரடியாக அமைச்சர் துரைமுருகனை சந்திச்சு பணங்களை கொடுத்து அனுமதி வாங்குறாங்க. அதனாலதான் அமைச்சரால இதை மூட முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா நீங்க கோபப்பட வேண்டியது நாம் தமிழர் கட்சி பிள்ளைங்க மேல இல்ல, உங்களுடைய உச்சபட்ச அதிகாரமான அமைச்சர் பதவியை பயன்படுத்தி இந்த நட்டாலம் கல்குவாரி, கருங்கல் கல்குவாரி, பழத்தோட்ட மலையில் உள்ள கல்குவாரிகளை மூட விடாம தடுத்த உங்களுடைய அமைச்சர்கள் மேல நீங்க கோவப்படணும். அது மாதிரி நீதிமன்றம் இந்த அதிகாரிகள் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 1.5 ஆண்டுகள் ஆன பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத உங்களுடைய முதலமைச்சர் மேல நீங்க கோவப்படணும். அதுபோல அருளானந்தா கல்குவாரி ஒரு விஷயத்துல உங்களுக்கு எதிராக செயல்பட்ட நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் ஜே.ஜி. பிரின்ஸ் அவர்கள் மேலையும் முன்னாள் பேரூராட்சி தலைவர்கள் மேலையும் நீங்க கோவப்படணும். அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் அதானிக்கு கல் கொண்டு போறதுல வருடத்துக்கு 300 பேர் இறக்குறாங்க அப்படின்னு நீங்க தான் பதிவு செய்வீங்க. நம்முடைய குமரி மாவட்ட மக்கள் இறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடியதான சபாநாயகர் மற்றும் அவருடைய பினாமிகள் மேல நீங்க கோவப்படணும். நன்றி.